ஹலோ, இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுகள் சார்பாக நேர்லேயே இருந்தால் எல்லாருக்கும் பொங்கலே கொடுத்துருக்கலாம். ஆனால் தூரத்தில் இருக்கிறதுனால, நம்ம தள்ளி இருக்கிறதுனால வழக்கம் நம்ம பண்ணுறதே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் கிட் மற்றும் கிட்ஹப் சம்மந்தமான வீடியோக்கள் தமிழ்லேயே வரும். ஸோ இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரு வீடியோ போடுறேன் தமிழில், கிட்டும் கிட்ஹப்புக்காகவும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிட்ஹப் வந்து தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அது சம்மந்தமாக நிறைய வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது உங்கள் சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் சேட்டில் வந்து கேட்கலாம், கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம். நம்ம யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இது வந்து ஒரு புது முயற்சி தான். பொதுவாக தமிழ், அதாவது நம்மளோட மதர் என்ன சொல்கிறது, தாய்மொழியில் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அது இன்னும் நமக்கு ஈஸியாகவும் புரியும். திரும்ப கேட்குறதுக்கும் நல்லா ஆர்வமாக இருக்கும். ஏன்னா எனக்கே என்னோடய வாய்ஸ் இங்கிலீஷில் கேட்குறதுக்கு ஒரு மாதிரியும், தமிழ் கேட்கும்போது எனக்கே மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு தோணும். அதனால் உங்களுக்கும் அப்படி தோணுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தமிழில் சொல்லும்போது அது கொஞ்சம் ஈஸியாக புரியும், நல்லா ஈஸியாக புரியுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் தமிழில் இன்றைக்கி மொதல் வீடியோ வருது. ஸோ மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நன்றி. மறுபடியும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.